நண்பர்களே, இப்போ நீங்க இந்த காணொளியை பார்க்கறீங்கன்னா அது சும்மா நடந்த விஷயம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் சில செய்திகளை சரியான நேரத்துல தான் கேட்கணும். இப்போ இந்த வார்த்தைகள் உங்க கண்களுக்கு படுறதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த காணொளியின் முடிவில் நான் சொல்லப் போகும் ஒரு கருத்து உங்க உள்ளுக்குள்ள இருந்த குழப்பத்தை தெளிவாக்கும். உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற பயம், தயக்கம், நம்பிக்கையின்மை இதெல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொடுக்கும். அதனால இந்த காணொளியை முழுசா கவனமா பாருங்க. உங்க வாழ்க்கையில இது கிடைக்கணும்னு மனசுக்குள்ள எங்கோ ஒரு மூலையில் நீங்க ஆசைப்படும் ஒரு விஷயம் இருக்கு. அது பணமா இருக்கலாம், உண்மையான அன்பா இருக்கலாம், அல்லது மனசுக்கு நிம்மதி தர்ற வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா அந்த ஆசை நிறைவேறாம போறப்போ என்னால முடியாதோ, இதெல்லாம் எனக்கு இல்ல போல அப்படின்னு நீங்களே உங்களையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னைக்கு இந்த காணொளி அந்த சந்தேகத்துக்கு ஒரு விளக்கம், உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயத்துக்கு ஒரு தெளிவான பதில். முக்கியமா நம்பிக்கை மற்றும் விடுவித்தல் இரண்டும் எவ்வளவு வலிமையான சக்தி கொண்டது என்பதை எளிய வார்த்தைகளில் புரிய வைக்கும். நம்பிக்கை என்றால் என்ன? பல பேர் நினைக்கிற மாதிரி நம்பிக்கைனா நடக்கணும்னு ஆசைப்படுறது மட்டும் இல்ல. நம்பிக்கைனா இது நிச்சயமா நடக்கும்னு மனசுக்குள்ள எந்த சின்ன சந்தேகமும் இல்லாமல் உறுதியாக உணர்வது. பேருக்கு ஆசை இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள நம்பிக்கை இருக்காது. எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லுவாங்க, அதே மூச்சுல இந்த காலத்துல யாருக்குத்தான் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் மனசுக்குள்ள இருக்கிற முரண்பாடு. வாயால ஒன்று சொல்றோம், மனசுக்குள்ள வேற மாதிரி நம்புறோம். உண்மை தெரியுமா? வாழ்க்கை கேட்கிறது உங்க வாயில வர்ற வார்த்தையே இல்ல, உங்க மனசுக்குள்ள ஓடுற உண்மையான எண்ணத்தை தான். வாழ்க்கை எப்படி பதில் தருது? வாழ்க்கை ஒரு பெரிய ஒழுங்கு. அது உங்க எண்ணங்களையும் உங்க உணர்வுகளையும் கவனிக்குது. நீங்க ஒரு விஷயத்தை இது நடக்காதுன்னு மனசுக்குள்ள ஆழமா நம்பினா அதே உணர்வோட செயல்கள் தான் உங்க வாழ்க்கையில நடக்கும். இது நிச்சயமா நடக்கும்னு உறுதியோட நம்பினா அதே நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகள் தான் உருவாகும். வாழ்க்கை தீர்ப்பு சொல்லாது, கேள்வி கேட்காது. நீ அனுப்புற உணர்வுக்கு அதற்கேற்ற பதில்தான் தரும். விருப்பத்தை எப்படி உருவாக்க வேண்டும்? முதல் படி தெளிவு. நல்ல வாழ்க்கை வேணும்னு சொன்னா போதாது. உனக்கு எந்த மாதிரி வாழ்க்கை வேணும் அது உனக்கு தெளிவா தெரியணும். எனக்கு அமைதியான மனசோட பொருளாதார கவலை இல்லாத வாழ்க்கை வேணும். எனக்கு மதிப்பு தர்ற ஒரு வேலை வேணும். எனக்கு உண்மையா புரிஞ்சுக்கிற ஒரு உறவு வேணும். இந்த மாதிரி தெளிவா இருந்தாதான் உன் மனசும் அந்த வழியில நகர ஆரம்பிக்கும். இரண்டாவது படி உறுதியான நம்பிக்கை. இங்க தான் பல பேர் தடுமாறுவாங்க. வேண்டாங்க, ஆனா அடுத்த நிமிஷமே இது நடக்குமான்னு சந்தேகம். இன்னும் எத்தனை நாள் ஆகும்? ஏன் இன்னும் எதுவும் மாறல? இந்த கேள்விகள் எல்லாம் நம்பிக்கையை மெதுவா கரைக்கும். நீ ஒரு விதை விதைத்தா ஒவ்வொரு நாளும் மண்ணை தோண்டி முளைச்சான்னு பாப்பியா? இல்ல, மண்ணை மூடி தண்ணி ஊத்தி நம்பிக்கையோக காத்திருப்ப. அதே மாதிரி தான் உன் விருப்பங்களும். நம்பிக்கைனா விதைத்த பிறகு காத்திருக்க தெரிந்த மனநிலை. விடுவித்தல் என்றால் என்ன? விடுவித்தல்னா எனக்கு இது வேண்டான்னு கைவிடுறதில்ல. நான் வேண்டியது வேண்டியதே. நான் செய்ய வேண்டிய முயற்சியும் செய்கிறேன். ஆனா முடிவை மட்டும் வாழ்க்கையின் ஓட்டத்திடம் ஒப்படைக்கிறேன். இதுதான் உண்மையான விடுவித்தல். பல பேருக்கு தோணும், விடுவிச்சிட்டா அது நடக்காதோன்னு. இல்ல, நீ பிடிச்சு இழுக்கிற வரைக்கும் தான் மனம் பதட்டத்தில் இருக்கும். நீ விடும்போது தான் ஓட்டம் சீராக ஆரம்பிக்கும். ஏன் விடுவித்தல் அவசியம்? பிடிச்சு வச்சிருக்கிற மனசு எப்போதும் பயத்துல தான் இருக்கும். விடுற மனசு நம்பிக்கையில இருக்கும். நம்பிக்கை விதை மாதிரி, விடுவித்தல் மண்ணு மாதிரி. இரண்டும் இல்லாம வளர்ச்சி வராது. எப்போது விடுவிக்க வேண்டும்? நீ உன் பங்கை செய்த பிறகு. முயற்சி இல்லாமல் விடுறது சோம்பல். நம்பிக்கை இல்லாமல் முயற்சி செய்வது பயம். இரண்டும் சமநிலையில் இருக்கணும். விடுவித்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? உன் வாழ்க்கையை நீ தொடர்ந்து வாழு. தேவையில்லாத கவலைகளை குறை. எப்போது வரும்னு ஒவ்வொரு நாளும் உன்னை வதைக்காதே. உன் மனசு அமைதியாக இருக்கட்டும். உன் நம்பிக்கை சிதையாமல் இருக்கட்டும். வாழ்க்கை நேரத்தை பார்த்து வேலை செய்யும். நீ நேரத்தை எண்ணி எண்ணி உன் மனசை சோர வைக்க வேண்டாம். சில விஷயங்களுக்கு நீ தயாராக வேண்டும். சில விஷயங்களுக்கு சரியான நேரம் வர வேண்டும். உன் கனவுகள் பெரிதாக ஆரம்பிச்சா
உன் சுற்றத்தில் இருக்கிற மனிதர்கள் மெதுவா குறைய ஆரம்பிப்பாங்க. பேச்சு சுருங்கும், மனம் அமைதியாகும். சில நேரம் தனிமை கூட வலிக்கலாம். இது விபத்தில்ல, உன் வாழ்க்கையில நடக்கிற ஒரு சுத்திகரிப்பு. உன்னிடமிருந்து விலகிறவர்கள் உனக்கு தண்டனை கிடையாது. அவர்களுடன் இருக்க வேண்டிய பாடம் அங்கே முடிந்திருக்கிறது என்பதற்கான அறிகுறி. அதே நேரத்தில் நீ தனியாக நடக்கத் தொடங்கும் போது முதல்ல பயம் வரும். எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்களேன்னு மனசுக்குள்ள ஓர் இடத்துல வலி எழும். ஆனா அந்த வலி தண்டனை இல்லை, அது உன்னை உருவாக்குற பயிற்சி. சாதாரண வாழ்க்கைக்கு கூட்டம் இருக்கும், சாதாரண பாதைக்கு சத்தம் இருக்கும். ஆனா உயர்ந்த பாதைக்கு முன்னாடி அமைதி வரும். அந்த அமைதிக்குள்ளதான் உன் உண்மையான சத்தம் பிறக்குது. நீ கவனிச்சு பாரு, உன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சா முன்னாடி உனக்கு பிடிச்ச விஷயங்கள் இப்போ உன்னை கவராது. அதே சிரிப்பு, அதே பேச்சு, அதே பழக்கம் எதுவுமே மனசை நிரப்பாது. இதுக்கு காரணம் இதுதான், உன் மனசு வளர ஆரம்பிச்சிருக்கு. வளர்ந்த மனசுக்கு சிறிய விஷயங்கள் போதாது. சில நேரம் நீ உன்னையே கேள்வி கேட்ப, நான் சரியான வழியில இருக்கேனா? என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிடுமா? இதுக்கு மேல இன்னும் ஏதாவது இருக்கா? இந்த கேள்விகள் வர்றதே உன் விழிப்பு தொடங்கிட்டதுக்கான சான்று. கேள்வி இல்லாத இடத்துல மாறுதல் இல்லை. வாழ்க்கை உனக்கு வலி கொடுக்கும்போது அதை எதிரியாக நினைக்காத. வலி ஒரு ஆசிரியர். அது உன்னை உடைக்க வராது, உன்னை உருவாக்கத்தான் வரும். நீ விழுந்த இடம்தான் நீ எழுந்து நிற்கும் இடம். நீ உடைந்த இடம்தான் நீ வலுவாகும் இடம். சாதாரண மனசு வலியிலிருந்து ஓட முயற்சி செய்யும். உயர்ந்த மனசு வலியிலிருந்து பாடம் எடுக்கும். உன் வாழ்க்கை எதை கட்டுறதுன்னா, உன் மனசு எதை நம்புதோ அதையே கட்டும். நீ வெளியில நான் முன்னேறுவேன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள என்னால முடியாதுன்னு ஓடினா உன் வாழ்க்கை அந்த பயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நகரும். அதனால கவனமாயிரு. நீ உன்னை பற்றி எப்படி பேசுறேன்னு கவனிச்சா உன் நாளைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதும் புரியும். கூட்டத்தோட நடக்கும்போது வழி தெரிஞ்ச மாதிரி தோணும். ஆனா அது உன் வழி இல்லை, அது கூட்டத்தின் வழி. நீ தனியா நின்னு யோசிக்க ஆரம்பிச்சாதான் உன் வழி உனக்கே தெரியும். உன் கனவுகளை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்காத. உன் வளர்ச்சியை சிலர் பொறாமையோட தான் பார்ப்பாங்க. அதை பார்த்து நீ நின்னுடாத, அதை பார்த்து நீ மாறிடாத. நீ நடக்கிற பாதை உனக்கு உண்மையா தோணுதா? அது போதும். நம்பிக்கை மட்டும் போதாது. முயற்சி இல்லாம நம்பிக்கை வெறும் கனவு. முயற்சி மட்டும் போதாது. நம்பிக்கை இல்லாம முயற்சி வெறும் சோர்வு. இரண்டும் இருந்தாலும் விடுவித்தல் இல்லாம மனம் பதற்றத்தில் தான் இருக்கும். நீ செய்ய வேண்டியதை செய். உன் பங்கு முடிஞ்சதும் முடிவ வாழ்க்கையின் ஓட்டத்திடம் விடு. அது அலட்சியம் இல்லை, அது முதிர்ச்சி. உன் முயற்சி உன் கையில், நேரம் வாழ்க்கையின் கையில். நேரத்தை அவசரப்படுத்தாத, உன்னை தயார்படுத்து. இப்போ நீ அனுபவிக்கிற வலி உன் கதையில ஒரு அத்தியாயம்தான். அத்தியாயம் முடியும், கதை முடிவதில்லை. இன்னைக்கு உன்னை யாரும் புரிஞ்சுக்கலன்னா நாளைக்கு உன் பயணம் யாருக்கும் புரியாத உயரத்துல இருக்கும். நீ சோர்ந்து இருக்கலாம், வனிமையில் இருக்கலாம், உள்ளுக்குள்ள குழப்பமா இருக்கலாம். ஆனா இதை மறக்காத, உடைஞ்ச மனசுதான் உண்மையான பலத்தை கண்டுபிடிக்கும். அழுத்தப்பட்ட விதை தான் பெரிய மரமாக வளரும். இருட்ட கடந்தவன் வா ஒளியின் மதிப்பை உணரும். நீ இன்னும் முடிவடையல, நீ இப்பதான் உருவாகிற. உன் கதை இப்பதான் ஆரம்பிக்குது.